சரி பர்ச்சேஸ் பண்ணா எந்த கட்டாயம் கிடையாது. என்ன இருக்கோ அது எது பிடிச்சிருக்கோ அதை பர்ச்சேஸ் பண்ணுங்க. ரைட், டைம் இல்லாத காரணத்தினால என்னுடைய ஸ்பீச்சை நான் முடிச்சுக்கிறேன். 2 நிமிஷம் தான் எனக்கு, ரொம்ப டைம் ஆயிடுச்சு. முக்கியமா நான் பேச நினைச்ச ஒரே ஒரு விஷயம் வந்தேன். ரெக்வஸ்ட் தான் வைக்கணும்னு நினைக்கிறேன், எனக்கு வேற வழி தெரியல. ரெகக்னேஷனுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 பார்ட்டை ரெகக்னைஸ் பண்ணோம். ஃபர்ஸ்ட் 30 பேர் 40 பேர் வந்தாங்களா? 40 பேரா? 40 பேர் வந்தாங்க. ஒரு பக்கம் மகிழ்ச்சி தான், மகிழ்ச்சி இல்லாம இல்ல, மகிழ்ச்சி தான் இருந்தாலும் ஒரு பக்கம் லைட்டா ஒரு போறாங்க. 40 பேர் 38 பேர் லேடிஸ் இருக்கீங்க. சரி, அடுத்த ஸ்டேஜ் சரி முதல்ல இருந்தாங்க, 2வது வருவாங்க, அந்த நாளுக்கு வந்துருவாங்க அப்படின்னு பார்த்தா 2வது யாருமே இல்லை, 40 பேர் தான் லேடிஸ். அந்த மாதிரி ஸ்டார்ட் ஏறினதுல தயவு செய்து எங்களுக்கு அந்த பெர்சன்டேஜை கொஞ்சம் ஒதுக்கி கொடுங்க. தயவு செய்து ஃபுல்லா லேடிஸா இருந்தா நாங்க என்ன பண்றது? சரி, ஸ்டார்ட் அப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா பெஸ்ட் சிஇடி ஏத்துக்கு திருப்பி பார்த்தா ஓட்டி அறிக்கை விட்டாங்க. ஏதாவது பண்றீங்க ஒரு 2-3 பேராவது ஏற்றக்கூடாதா? சரி, அதுதான் அப்படின்னா பெஸ்ட் எத்தனை பேருங்க? 5 பேரு. திங்களா காப்பாத்துக்கலாம் கொஞ்சம். பட் எனிவே ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி நமது நிறுவனத்துல ஒரு பெண்கள் இவ்வளவு சுதந்திரமாகவும் இவ்வளவு அதிகாரமாகவும் இவ்வளவு கர்வமாகவும் இந்த இடத்துல கொடுத்த உங்க கணவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அவங்க இல்லாம இந்த இடம் உங்களுக்கு நிச்சயமா அவங்க இல்லாம இந்த இடம் உங்களுக்கு இல்லை. அதனால என்னுடைய மேபி வந்திருந்தாலும் சரி, வராத கணவன்மார்கள் இருந்தாலும் வீட்டுக்கு நீங்க போன உடனே என் சார்பா உங்களுக்கு வாழ்த்து சொல்லிடுங்க. அடுத்து சரி, இந்த டாஸ்கோட முடிஞ்சா இன்னைக்கு நாங்க புதுசா வந்திருக்கோம் சார், எங்களுக்கு இந்த மாதிரி ரெகக்னேஷன் கிடைக்குமா அப்படின்னா கிடைக்கும். ஓகே சார், நாங்க ஆல்ரெடி அச்சீவ் பண்ணோமா ஸ்டாரா, எங்களுக்கு ஏதாவது கிடைக்குமா? உங்களுக்கும் கிடைக்கும். என்ன பார்த்துலாமா? ஆமா, தயவு செய்து யாரும் இப்ப டாஸ்க் கொடுக்குறோம், இத போட்டோ எடுத்துக்கங்க, வேணாம்னு சொல்ல. நைட் 8 மணிக்கு மேல போட்டுக்கங்க. ஏன்னா அடுத்து ஒரு மீட்டிங் இருக்கு. ஆக்சுவலா அந்த மீட்டிங் ஒரே ஒரு மீட்டிங்கா காலையில இருந்து ஈவினிங் வரை ஒரே மீட்டிங் எல்லாம் பண்ணலாம்னு முடிவு பண்ணோம். மொத்தம் 2000 பேர். டிக்கெட் கேட்டது 4000 பேர். நாங்க என்ன பண்ணுவோம், அதனால 2 மீட்டிங்கா பண்றோம். இப்போ ஒரு மீட்டிங், ஈவினிங் ஒரு மீட்டிங். அதனால டாஸ்க் அடுத்த டீம் தெரிஞ்சிடக்கூடாது. 8 மணிக்கு மேல என்ன பண்ணிக்கங்க, ஒரு டீம் கொடுத்துருவோம். எனக்கு ப்ளீஸ். இப்ப 4 வாரம் அதே 20,000 ரூபாய். அதாவது இன்னைக்கு புதுசா வந்திருக்கீங்கல்ல, இந்த ஸ்டேஜ்ல ஏறாம நீங்க அவங்களுக்கு இந்த ஸ்டேஜ்ல ஏறவங்களுக்கு கிளாப் பண்ணிட்டு இதே மாதிரி அடுத்த ஸ்டேஜ்ல நான் ஏறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கான வாய்ப்பு 4 வாரம் 20,000 ரூபாய் சம்பாதிச்சா அடுத்த ஸ்டேஜ்ல உங்களுக்கு இதே மெடல் கிடைக்கும். 2வது நாங்க ஆல்ரெடி அச்சீவ் பண்ணிட்டோமா சார், அப்ப எங்களுக்கு கொஞ்சம் பயமா இருக்கு அவருக்கு. நீங்க இவ்வளவு அச்சீவ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ஆக்சுவலா தமிழ்ல கிடையாது அச்சீவ் லெவல்லாம். போனதான உட்காந்து பேசணும், ஆனா ஸ்டார் அச்சீவ் ரெகக்னைஸ் பண்ணணும் பண்ணலாம்னா நீங்க திடீர்னு 600 பேர் வந்துருக்கீங்க. அடுத்து என்ன பண்ணலாம், புதுசா ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பேரை வச்சுட்டாங்க, டபுள் ஸ்டார் அச்சீவ்.
ஸ்டேஜ்ல இன்னைக்கு வந்து ஸ்டார் அச்சீவரா 280 பேர் வந்தீங்க. ஓகே, இந்த 280 பேரும் டபுள் ஸ்டார் அச்சீவரா 30,000 சம்பாதிச்சு அடுத்த ஸ்டேஜ்ல ஏறணும். அதே இடத்துல இந்த 280 பேருக்கு என்னுடைய ரெக்வெஸ்ட் என்னன்னா, உங்க டீம்ல அடுத்த ஸ்டேஜ்ல அட்லீஸ்ட் 2 பேரையாவது ஸ்டார் அச்சீவரா ஏற்றணும். அதை ஏற்றீங்கன்னா 560 பேர் ஸ்டார் அச்சீவரா ஸ்டேஜுக்கு வருவாங்க. சூப்பரா இருக்கும் ஈவென்ட். இது வந்து ஐகான் ஆக்சிஸ் ஐகானுடைய ஈவென்ட். ஆக்சிஸ் உடைய 2025 உடைய மிக முக்கியமான ஒரு ஈவென்ட் இருக்கு. மேபி வர்ற ஜனவரி மாசம் 25ல இருந்து 30ஆம் தேதிக்குள்ள இந்த டேட்ல ஏதாவது ஒரு டேட் ஃபிக்ஸ் ஆகும். எஸ்ஆர்எம்ல 5000 பேரை வச்சு ஒரு பெரிய ஈவென்ட் இப்ப தெரியுதா எதுக்கு ஸ்டார் அச்சீவர், எதுக்கு டபுள் ஸ்டார் அச்சீவர் ஒன்று கிரியேட் பண்ணாங்கன்னு? எதுக்குன்னா எஸ்ஆர்எம்ல 5000 பேரை வச்சு பண்ற அந்த மீட்டிங்ல டைமண்ட் டைரக்டர் ரெகக்னைஸ் பண்ண போறாங்க. டைமண்ட் என்ன பண்ணணும்? 30,000 சம்பாதிக்கணும். கரெக்டா? ஆல்ரெடி நீங்க 20,000 சம்பாதிச்சீங்க. 30,000 வாரம் சம்பாதிக்கிறது கஷ்டமா? டைம் இருக்கு, 4 வாரம் டைம் இருக்கு. நேரம் போய் உங்க அப்ளைன்ல உட்காருங்க. எப்படி இந்த ஸ்டார் அச்சீவருக்கு 20,000 பிளான் வாங்கி உங்க அப்ளைனுடைய சப்போர்ட் எடுத்து ஒர்க் பண்ணி அச்சீவ் ஆனீங்களோ அதே மாதிரி அடுத்தடுத்து வரதுக்கு அடுத்த 4 வாரம் இருக்கு. இதை அச்சீவ் பண்ணுங்க. அடுத்த 4 வாரத்துல சர்வ நிச்சயமா எல்லாருமே டைம் ஆகுங்க. ஆல் வால் தி பெஸ்ட். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.